போட்டில் இருக்கிறது சும்மா எழுதி பார்த்தேன், இருங்க அழிச்சிடுறேன். போர்டில் எழுதி அழிக்கிறது இது ஒரு ஜாயின் தான். சின்ன வயசுலலாம் அந்த டீச்சர் விளையாடுவோம்ல, இது கொஞ்சம் டார்க் எழுதிட்டேன் போய் போக மாட்டேங்குது. இதில் எதுவுமே வந்து லாஜிக்கே இருக்காது, சும்மா எழுதி பார்த்து டீச் பண்ணுற மாதிரி டீச் பண்ணுறது. ஓகே, விஷயத்துக்கு வந்துடுவோம். ஜிஜி மேக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸோ 11th அண்டு 12th சிபிஎஸ்சி பசங்களுக்கு ஹாய், என்னோடய பேர் கங்கை. நான் மதுரையிலேருந்து கனெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ என்னோடய ட்ராவல் ஆக போகிறது இங்கே தான். அதாவது மார்க்கரு, டஸ்டரு, இந்த ஒயிட் போர்டு அண்ட் தென் நம்ம தலகாணி, அதாவது நம்மளுடைய மேக்ஸ் புக்கு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. ஸோ ஓகே, ஸோ என்னை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ ஒரு 7 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூல் லெவல்லையும் சரி டியூஷன் லெவல்லையும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து டியூஷன்ஸ் அவ்வளோவா நிப்பாட்டியாச்சு, பட் ஸ்டில் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இப்போ 12th ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஜேஇவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே 11th 12th மேக்ஸ் ரொம்ப மேஜராக வந்து விஷயமா இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கான்செப்ட், அதுக்கப்புறம் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் அதை சொல்யூஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், 2-3 டைம் அவங்க போட்டால் ஈஸியாக இருக்கும். பட் போக போக வந்து அவங்களுக்கு ஒரு 6 months கழிச்சோ இல்லை எக்ஸாம் டைமில் பார்க்கும்போது அப்படியே தலையை சொரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க, மேம் ஒரு வீடியோஸாக இருந்தால் வந்து ஒரு பெட்டராக இருக்கும் மேம், நாங்கள் எப்போனாலும் அதை நாங்கள் பார்த்துக்குவோம். ஸோ இதேமாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கலாம். நிறையா யூடியூப் சேனல்ஸும் அதுக்கு இருக்குது. பட் ஸ்டில் வந்து என்னுடைய 7 years ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை ஏன் விடுவானே, ஐ ஆம் அ மதர் ஆஃப் 3. பட் ஸ்டில் சின்ன குழந்தைங்க தான் எல்லாருமே, எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட் இப்படி தான். ஸோ அந்த 3 குழந்தைகளையும் பார்த்துட்டு அது போக இதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம போடுற வீடியோஸ் இன் ஃபியூச்சர் 11th 12th பிள்ளைங்களுக்கு எங்கேயாச்சும் யூஸ் ஆகும் இல்லையா, இட்ஸ் ரெக்கார்டட். அதனால் இதை நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுல நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ், ஒரு ஆர்வம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேக்ஸ் அப்படிங்கிறதுனால இஸ் ஈக்குவல் டு பயம், ஃபியர், நாட் இன்ட்ரெஸ்டட், இதை படித்து என்னத்தை பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் ஆஃப் மைண்டில் இருக்க தான் செய்யும். நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸ்னாலே எப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஒன்ஸ் 11th 12th எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா அது மேக்ஸாக மாறினதுக்கு ரீசன் வந்து என்னுடைய மேக்ஸ் டீச்சர் மட்டும்தான். ஸோ அவங்க டீச்சிங் ஸ்டைலில் நம்ம ஒவ்வொரு தடவையும் லிசன் பண்ணும்போதும் நம்ம எடுக்கிற மார்க்ஸ் வந்து சென்டமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க கொண்டு போனது இன்னவரை எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் இப்போ என்னுடைய ஃபீல்டே பிஎஸ்சி, எம்எஸ்சி, மேக்ஸு, பிஎட் முடித்து ஒரு ஸ்கூல் லெவலில் நல்லா வந்து டீச்சிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் இப்போ வரைக்கும் இதை நான் கைவிடாமல் கொண்டு வந்து மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இதில் வந்து நமக்கு மெயினாக 11th 12th சிபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாப்டர் வைஸ், நீங்கள் வெயிட்டேஜ் வைஸ் அப்படி இப்படிலாம் நான் வந்து கிடையாது. இதில் வந்து என்னென்னா வீடியோஸ், என்ன வீடியோஸு, உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் போடுறீங்க, ஒரு சம் தெரியலை, இல்லை ஒரு கான்செப்ட் இல்லைன்னா இதில் நீங்கள் ஜிஜி தமிழ் மேக்ஸ்ன்னு போடும்போது அதில் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.9 போட்டால் வந்துடும் இல்லையா. அப்போது இதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்த சேனல் பிடிக்குதோ பார்த்துக்கோங்க. இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ப்ரெட்டிங் த நாலேஜ் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எப்படி ஈஸியாக ட்ரிக்கியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லித்தரேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வந்து நமக்கு என்னைக்குனாலும் படிப்பு கை கொடுக்கும். எனக்கு வந்து மேக்ஸ் பிடிக்குதோ இல்லையா, எனக்கு இப்போ வரைக்கும் சோறு போடுறது மேக்ஸ் தான். இதுதான் நிதர்சனமான உண்மை மக்களே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் டிசைட் பண்ணாலும் வாழ்த்துக்கள், எல்லா விதத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ ஜிஜி மேக்ஸ் தமிழ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சேனல். ஓகேங்களா, இனி இதே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 12th சிபிஎஸ்சி தான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஜேஇஇ அந்த மாதிரியும் போயிட்டுருக்குது. ஸோ டியூஷனை விட்டுருங்க, இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் 12th பேஸ் 11th, பட் 11th அவ்வளோவா பெருசாக யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் 11th பேஸ் இருந்தால் தான் 12th வந்து கண்டினியூ பண்ணும்போது இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்பப்போ அங்கே வரும்போது நம்ம இதையும் தொட்டு வருவோம். அண்ட் 11th கான்செப்ட்ஸும் ஃபர்தராக வந்து கொண்டு போகலாம் போக போக. ஓகேங்களா. ஸோ கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, பார்ப்போம் எந்த அளவு கன்சிஸ்டன்ஸாக இருக்குது போவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு டேரெக்டாகவே மேக்ஸ் கான்செப்ட் அண்ட் சாப்டர்ஸ் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை.